கணவனை சரியான வழி நடத்துகிறவள் நான் தான். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தேபாராளை போல, ஒரு எஸ்தரை போல. இப்போதான் உங்களுக்கு தன் கணவனை காப்பாற்றுகிற எத்தனையோ பெண்கள் பைபிளில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களாக இருக்கிறோம். எனவே தான் ஆவியானவர் சொல்லுகிறார், புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி நான் நிறைய படிப்பு, புரியுதா உங்களுக்கு? நிறைய பல்கலைக்கழகம், நிறைய ஞானம். என் மனைவிக்கு ஈப்ரு தெரியும், கிரேக் தெரியும், லத்தீன் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். ஒன்றுமே தெரிய வேணாம், கர்த்தர் தெரிஞ்சால் போதும். ஆமேன். அம்மா புரியுதா? உங்களை தான் சொல்லுங்க. நான் தான் வல்லமை மிக்கவள், செல்வாக்கு மிக்கவள், தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடியவள். சொல்லுங்க, வேகமாய் செயல்படுகிறவள். நல்லா கவனிச்சு பாருங்களேன். பெண்கள் அந்த நல்லா கவனிங்க, அவங்க தான் முதல்ல வந்து உட்காராங்க சபையிலேயே. அந்த ஆளின் ஆத்துமாவை கத்தரை சோத்திரி சொல்ல உள்ள வரான். பெண்கள் யார்? கல்லறைக்கு போன முதல் ஆளே யார் தான்? அதிகாலையில் எழுந்து. இது உண்மையா பொய்யா? வேகமாய் செயல்படுகிறவர்கள். தூரமும் பார்க்கல, நேரமும் பார்க்கல, பாரமும் பார்க்கல. சொல்லுங்க, தூரமும் பார்க்க மாட்டேன், பாரமும் பார்க்க மாட்டேன், நேரமும் பார்க்க மாட்டேன். தூரம் தானே? தூரம், நேரம், இது பாரம்தான். என்னம்மா பஸ்ஸில் ஏறி இறங்குறதுலாம் பெரிய பாடு இப்போல்லாம். சொல்லுங்கள், தூரமும் இல்லை, நேரமும் தூரத்தை பற்றி கவலை இல்லை, நேரத்தை பற்றி கவலை இல்லை, பாரத்தை பற்றி கவலை இல்லை. அடுத்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நிதானமாய் நடக்கிறவன். அதை பற்றி நான் கொஞ்சம் வேகமாக பேச போகிறேன். நிதானமாய் நடக்கிறவன். எல்லாம் சொல்லுங்கள். ரைட். அது யார் தெரியுமா? தேவனால் எவன் ஆளப்படுகிறானோ அவன் நிதானமாக இருப்பான். இல்லை சொல்லுங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சின்ன ஜெபம் பண்ணலாமா? தேவனே, எனக்கு இது தாங்க ஆண்டவரே. எதை தாங்க? என் பேச்சு, என்னுடைய வாழ்க்கை, என்னோட நடை. நான் என்ன பேசினாலும் அதுக்காக திக்கி திக்கி பேசின அர்த்தம் இல்லை. கொஞ்சம் யோசித்து, இப்படி பேசுகிறோமே, இந்த அவங்கள பாதிக்குமே, அவங்கள புண்படுத்துமே, அவங்கள கஷ்டப்படுத்துமே இல்லை. சொல்லுங்கள் எல்லாரும், பேத்த பாருங்கள் எல்லாரும். நிதானமாய் நடக்கிறவன். ஒருத்தர் தேவனால் ஆளப்படுறாங்க எப்படி தெரியும்? இல்லைங்க, அந்த அம்மா 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுது. 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஆள் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுது, புரியவே மாட்டேங்குது. அப்போ 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது எப்படி இருக்கணும்? எப்படி தெரியும்? இப்படி சொல்லுங்க. தேவனால் ஆளப்பட்டால் என்ன 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 வந்துடும்?